பென் 10ல ஒரு எபிசோட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாராடாக்ஸை விசுவலா நம்ம கிட்ட காமிச்சிருப்பாங்க. அந்த பாராடாக்ஸ் என்ன, அதோட கான்செப்ட் என்னங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஏன்னா அந்த எபிசோடோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனையும் இந்த வீடியோலயே பார்த்துருவோம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க ஒயிட் தமிழ், இட்ஸ் தியரி டைம். டாக்டர் எனிமோ இந்த டைம்ல பிளம்மர்ஸோட ஜெயில இருப்பாரு. அவர் செஞ்சு வச்ச பொம்மைங்களோட பேசிட்டு இருந்த டைம் அங்க இருந்த ஒரு கொரில்லா பொம்மை அவருக்கு ரிப்ளை பண்ணிருக்கும். எனிமோக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. பட் அந்த பொம்மை இவருக்கு அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த டைம் பென்னும் அங்கதான் இருப்பான். பட் அந்த பொம்மை பென் அடுத்தடுத்து என்ன செய்வான், என்ன ஏலியனா மாறுவான்னு எல்லாத்தையும் சொல்லி பென்னை அடிச்சு போட்டு அனிமோவை லிப்டுக்குள்ள வச்சு அந்த லிப்டோட சேர்த்து அவரை தூக்கிட்டு போயிடும். பென்னும் ரூக்கும் அனிமோவை ஃபாலோ பண்ணி போவாங்க. அந்த பொம்மை அனிமோவை ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுடும். அங்கதான் இன்னொரு டாக்டர் அனிமோ இருப்பான். அவன் தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்த அனிமோ. இவன் நம்ம பென் 10,000 டைம் லைனை சேர்ந்தவன். இந்த எபிசோட்ல அதை காமிச்சு இருக்க மாட்டாங்க. மெல்ட்ரோனோட எபிசோட்ல தான் ஃபியூச்சர் அனிமோ அங்க இருந்து பிரசன்ட் டைம் லைனுக்கு என்ன மாதிரி வந்தாங்கிறத காமிச்சிருப்பாங்க. இவர் டைம் டிராவல் பண்ணி அவரோட பாஸ்டுக்கு வந்ததுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு. என்னன்னா அந்த டைம்ல கவர்மெண்டால ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதோட பேரு தான் ப்ராஜெக்ட் ஆர்க். இடத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களோடையும் டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட். இப்படி செய்யறதால ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு அனிமல் ஸ்பீசிஸ் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பீசிஸை ஆர்டிபிஷியலா உருவாக்க முடியும். அனிமோ இந்த ப்ராஜெக்ட் சாம்பிள்ஸை எடுக்கிறதுக்காகத்தான் வந்திருப்பாரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அனிமோவால அனிமல்ஸை மியூட்டேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். அவருக்கு எல்லா அனிமல்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸும் கிடைச்சா பெரிய ஒரு ஆர்மியை அவரால் உருவாக்க முடியும். பட் ஃபியூச்சர் அனிமோக்கு பாஸ்ட்ல நடந்த எல்லா சம்பவங்களும் ஞாபகம் இருக்காது. சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. இவங்களை தடுக்கிறதுக்காக புதுசா ஒரு கேரக்டர் வந்திருப்பான். இவன் பேரு தான் குரோனோஸ் பேனர். இந்த கேரக்டரோட உண்மையான ஐடென்டிட்டியை இந்த எபிசோட்ல சொல்லிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இவன் இங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே பென் அங்க வந்துருவான். பென் ஃபியூச்சர் அனிமோவோட ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் ஃபியூச்சர் அனிமோக்கு பென்னோட எல்லா மூவ்ஸும் தெரிஞ்சிருக்கும். அதனால ரொம்ப ஈஸியாவே பென்னை அனிமோ டிஃபீட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருவான். பேனர் பென் கிட்ட சொல்லி லியூட்டனன்ட் ஸ்டீலுக்கு கால் பண்ண சொல்லிருப்பாரு. ஏன்னா ஸ்டீல் தான் அந்த ஆர்க் ப்ராஜெக்டோட சாம்பிள்ஸை எடுத்துட்டு போயிருப்பாரு. சோ பென் கால் பண்ணும் போதே ரெண்டு அனிமோவும் சேர்ந்து ஸ்டீல் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. பென்னோட டீமும் இங்க வந்துருவாங்க. இந்த டைம் பென் ஒரு புது ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு. பென்னுக்கு இந்த ஏலியன் பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதனால ஃபியூச்சர்ல இருந்து வந்த அனிமோ கிட்ட அந்த ஏலியன் பத்தி கேட்பாரு. அதுக்கு அனிமோவும் அதோட நேம் கட்ரோட்னும் அதனால எந்த வகையான கெமிக்கல்ஸையும் உருவாக்க முடியும்னு சொல்லிருப்பாரு. பென் அந்த ஏலியனை யூஸ் பண்ணி அனிமோவை டிஃபீட் பண்ணிருப்பாரு. அப்பதான் ரூக் கேட்பாரு, இங்க நடந்த எல்லா விஷயமே அனிமோக்கு தெரியும். சோ மறுபடியும் அனிமோ டைம் டிராவல் பண்ணி வரும்போது நம்மள கண்டிப்பா தோக்கடிச்சிடுவான். அதனால இந்த டைம் லைன் மாறுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்காக பென் என்ன செய்வார்னா அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி ஒரு கேஸ அனிமோக்கு கொடுப்பாரு. சோ ரெண்டு அனிமோவும் அங்க நடந்த விஷயங்களை மறந்துடுவாங்க. இதனாலதான் ஃபியூச்சர் அனிமோக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருந்திருக்காது. அதுக்கப்புறமா ஸ்பேனர் ஃபியூச்சர் அனிமோவை தூக்கிட்டு அங்க இருந்து போயிருப்பான். இந்த எபிசோட்ல வந்த பாராடாக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பென்னுக்கு கட்ரோட் பத்தி எந்த டீடைல்ஸுமே ஆரம்பத்துல தெரிஞ்சிருக்காது. அனிமோ தான் அதை பத்தி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த கேஸ்னால அனிமோக்கு எல்லா விஷயமும் மறந்து போயிருக்கும். பட் பென்னுக்கு அனிமோ சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும். அவரும் கட்ரோட்டை அனிமோ சொன்ன மாதிரியே யூஸ் பண்ணிருப்பாரு. ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு கட்டத்துல இதை பார்த்த அனிமோக்கு கட்ரோட் பத்தி தெரிய வந்திருக்கும். இவர் மறுபடியும் ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணும்போது பென்னுக்கு கட்ரோட் பத்தி சொல்லி கொடுத்திருப்பாரு. இப்ப இந்த கட்ரோட் பத்தின இன்ஃபர்மேஷன் அனிமோவால பென்னுக்கு தெரிய வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ பென்னால தான் அனிமோக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா இந்த கட்ரோட் பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு ஒழுங்கான ஒரு ஒரிஜின் இருக்காது. அதாவது உண்மையாவே யாரால யாருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் இருக்காது. இந்த மாதிரியான பாராடாக்ஸை தான் பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸ் இல்லனா ஆன்டாலஜிக்கல் பாராடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியரி டைமோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இந்த வீடியோ. இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படி கண்டினியூ பண்றதுன்னா நெக்ஸ்ட் எந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர், பை.